வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அவங்கள்ட்ட வந்த அதிகாரப்பூர்வமான விஷயத்தை நம்ம பார்க்கல. அதுக்கு மேலே சொல்லப்போனால் நம்ம இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்க மூலமாக வரப்பட்ட அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நம்ம அதை கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லியிருந்தோம் என்னென்னா, இந்த மாதிரி ரிசல்ட்டை குயிக்காக, அதாவது அடுத்த வருஷம் 2025 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இயர்லியராக ரிசல்ட்டெல்லாம் எல்லாத்தையும் போட்டு முடிக்கணும், ப்ராசஸ் எல்லாம் குயிக்காக பண்ணணும். எதுக்கு இந்த கீழமை நீதிமன்ற தேர்வு நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா, 4 வகையான ரெக்ரூட்மெண்ட், அதுக்காக தான் அப்படிலாம் சொல்லியிருந்ததா நம்ம வீடியோலாம் கன்வே பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் குவாலிஃபிகேஷன், அதை பற்றி ஒரு விஷயத்தை ஒரு ஆனந்த செய்தியை பார்க்க போகிறோம். அந்த ஆனந்த செய்தி யாருக்கு, இல்லை இந்த ஓவர் குவாலிஃபிகேஷன் இப்போ அவங்க சொல்லியிருக்க விஷயத்தினால பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்றத ஒரு விஷயமா பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2021 அப்போ நடந்த ஓஏ அண்ட் அதர் போஸ்டிங்கான எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த 8th குவாலிஃபிகேஷன் 5th குவாலிஃபிகேஷன் இப்படிலாம் நடந்தது. ஓகேங்களா? அதில் அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு, அப்போல்லாம் 50 மார்க் தானே, ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு 45 மதிப்பெண், அதில் அப்புறம் ப்ராக்டிக்கலில் போய் அங்கே ஒரு 35-40 மார்க் எடுத்து அப்புறம் ஃபைனலாக இன்டர்வியூ போவாங்க பார்த்தீங்களா. அப்படி இன்டர்வியூ போகும்போது 8th குவாலிஃபிகேஷனுக்கு ஸ்கூல் லெவலில் 12th குவாலிஃபிகேஷன் ஒரு நபரும் போகிறாரு, அவருக்கு ஈக்குவலாக பிஇ படித்த ஒருத்தரும் போகிறாரு. அப்படின்னா ஸோ என்ன படிச்சுன்னு கேட்கும்போது பிஇ. அப்போ பிஇஏ சொல்லும் போது அவங்களுக்கான மார்க்கை இன்டர்வியூவில் கம்மியாக போட்டுட்டு இந்த 12th ஸ்கூல் லெவலில் படித்தாங்க பார்த்தீங்களா, 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே நான் படிக்கலன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மார்க் அதிகமாக போட்டு இன்டர்வியூ சமயத்தில் போட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத கொடுத்தாங்க, முன்னுரிமை அப்படின்றத ஒரு முதல் உரிமை சொல்லலாமே, அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க, ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத கொடுத்தாங்க. எப்போ 2021, அதுக்கப்புறம் 2022 நடந்த சில இன்னர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? பட் இப்போ ஒரு விஷயம் நம்ம கிடைச்ச தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்ற வச்ச அந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அது எழுத படிக்க தெரிந்த நபர்களும் சரி, நல்லா படித்து பட்டம் வாங்கின நபர்களும் சரி, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 8th குவாலிஃபிகேஷன் இந்த ஓஏ காப்பி ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 8th படித்தவங்க மட்டும் கிடையாது, ஸ்கூல் லெவல் முடித்தவங்களும் சரி, இல்லை யூஜி படித்தவங்களும் சரி, இல்லை பிஜி படித்தவங்களும் சரி, இல்லை பிஹெச்டி படிச்சிருந்தாலும் சரி, யார் வேணும்னாலுமே அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? இவங்க இன்னாரும் படிச்சிருக்கணுன்ற வரைமுறை எதுவுமே கிடையாது. அதுதான் கவர்மெண்ட்டுடைய நாம்ஸ், கவர்மெண்ட்டுடைய ஜிஓ அதுதான் சொல்லுது. அப்படி கவர்மெண்ட்டே அதை சொல்லும் போது நம்ம ஏன் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸை பண்ணணும், அப்படிலாம் பண்ணக்கூடாது. யாருக்கு தகுதி இருக்கோ, தகுதி உள்ள நம்பர், ஏன்னா அவரும் ரிட்டன் எக்ஸாம் தான் முடிச்சு வந்திருக்காரு. யார்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே 8th குவாலிஃபிகேஷன் ஓஏ எக்ஸாம் வச்சுக்கிறோமே, அங்கே 10th இல்லை 12th மட்டும் படித்து முடிச்ச ஒரு இன்டர்வியூ போகிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு யூஜி ஏதோ பிகாமோ பிஏஓ இன்னும் படித்து வந்திருக்காரு, இல்லை பிஜி எம்ஏ எம்காம் ஏதோ படித்து வந்திருக்காரு இன்டர்வியூவுக்கு. 2 பேருமே அவங்களுக்கு திறமையை வச்சு தான் வராங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அவங்களோட அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது, திறன் அப்படின்றது கூட தான் இருக்கும். அதிகம் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற திறன் அப்படி தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த கவர்மெண்ட்டுடைய நாம்ஸ் படி அவங்களுமே எழுதுறதுக்கு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது தகுதி படைத்தவர்கள். அப்படிங்கும் போது அவங்கள அந்த லாஸ்ட் இன்டர்வியூ சமயத்தில் அவங்களுக்கு எதுவும் மார்க் கம்மியாக போட்டு, யார் இந்த மாதிரி அதிக குவாலிஃபிகேஷன், அதாவது ஓவர் குவாலிஃபிகேஷன், இன்னும் ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால், புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால், எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக படிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ஓவர் குவாலிஃபிகேஷன், ஓவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படி உள்ள நபர் சொல்லி அந்த பர்சனை செலக்ட் பண்ணால் விட்டுறக்கூடாது. அவருக்கான மார்க் எதுவும் இன்டர்வியூ சமயத்தில் கம்மியாக போட்டுறக்கூடாது, சிவி சமயத்தில் கம்மியாக மார்க் போட்டுறக்கூடாது. யார் எதுவும் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள உண்மையாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு விஷயமா இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹெட் சீஃப் இந்த மாதிரி ஒரு விஷயமா கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் நமக்கு கிடைச்சது. ஸோ அந்த ஒரு ஆனந்த செய்தி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓவர் குவாலிஃபிகேஷன், நான் பிஇ படிச்சிருக்கேன், எழுத படிக்க தெரிந்தால் போதுமா, அதுக்கு நான் அப்படி மசால்ஜிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை ஓஏக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிஇ படிச்சிருக்கேன்றனால ஓவர் குவாலிஃபிகேஷன் எடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரிலாம் கடந்த காலங்கள் நடந்திருக்காமே, அப்படிலாம் பேசிக்கிறாங்களாமே, அப்படிலாம் சொன்னவங்களுக்கு இப்படி நான் கேள்விப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் மூலமாக நான் கேள்விப்பட்ட தகவல் பார்த்தீங்கன்னா, சரி இப்படி ஒரு ஆனந்த செய்தியாக உங்களுக்கு இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும் சொன்னதுனால இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.